அதாவது இந்த 2025 ஒரு 18லிருந்து ஒரு 22 வயதுக்கு இடைப்பட்டோர் அவங்க என்ன செய்யணுமென்றா, வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தில் கால் பதிக்கணும். கால் பதிக்கிறது மட்டும் போதாது. ஏன்னா இந்த வயசில் பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று எங்களோட லைஃப்பில் வராது. எங்களை பார்க்குறதுக்கு, கேர் பண்ணுறதுக்கு பெரும்பாலானவர்களுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் அல்லது எங்களை பாதுகாவலர்கள், ஏதோ ஒரு விதத்தில் எங்களோட உறவினர்கள், ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் எல்லோருக்கும் அப்படி இல்லை, ஆனால் பெரும்பாலான இந்த உலகத்தில் வாழ்கிற பெரும்பாலான மக்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று இருக்கும். அப்போ எங்களுக்கும் இதில் சீரியஸ் தெரிய வராது. எங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கிடைக்கும், தேவையான போது பணம், ஆசைப்பட்டதை வாங்கலாம், நினச்ச இடத்துக்கு போகலாம். அப்போ இது சரிதான். மனிதன் என்ற ரீதியில் நாங்கள் கஷ்டப்பட்டதானே நாங்கள் அதை பற்றி யோசிக்கணும். நாங்கள் பிறகு கஷ்டப்படுவோம் அப்படி. இப்போ நாங்கள் நல்லா ஃபீல் பண்ணும்போது, அதாவது ஃபீலிங் குட் எல்லாமே இருக்குது. அதாவது தேவைக்கு அதிகமாக இல்லைனாலும் தேவையானது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் அந்த அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்க மாட்டோம். இது எங்களுக்கு வழங்குறாக்களுமே சிந்திக்க மாட்டாங்க. எங்களை இப்படியே ஒரு நிலையில் கொண்டுட்டு வருவாங்க. நாங்களும் அவங்களே வழங்குறவங்களே சிந்திக்காமல் இருக்கும்போது நாங்கள் சிந்திக்க மறந்துடுவோம். இப்படி வரும்போது எங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரும். அதாவது இந்த பதிவு எதற்காக, இளைஞர்கள் தன்னுடைய எதிர்காலத்துக்கு எப்படி ரெடியாகிற, எதிர்காலம்ன்ற அந்த ஒரு எதிர்காலத்தை ஒரு புதைக்குழிகளை கொண்டு போய் விடாமல் எப்படி ஒரு சக்ஸஸ் ஆன நிலைமையை கொண்டு வர இது பார்க்குறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஆனால் இந்த தாரவங்க ரொம்ப நாளைக்கு தர மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு 25-26 ஏஜ் ஆகும்போது நாங்கள் ஒரு சமூகத்தில், அதாவது இந்த உலகத்தில் அறவாசி வாழ்க்கையை ஒரு வாழ்ந்தாக்கள். அது பிறகு வி ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது அதே பிறகு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சம் ஆஃப் ஏஜுக்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் செய்கிறேன்னா எங்களுக்கு மணின்றது முக்கியமான, மணின்றது ஒரு ஃபியூல் மாதிரி, ஒரு எரிபொருள் மாதிரி. ஒரு காருக்கோ பைக்குக்கோ எந்த ஒரு வெஹிக்கிளுக்கோ எப்படி ஒரு பெட்ரோலோ டீசலோ ஒரு கேஸோ தேவையோ, அது மாதிரி மனுஷன் அவனை லைஃப்பை ட்ரைவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு இடத்துல இருந்து இப்போ நீங்கள் அந்த 25 ஏஜ் 26க்கு வந்துட்டீங்கன்னா அந்த கட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு மணின்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது ஒன் டைமில் முடிகிற விஷயம் இல்லை. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் என்னத்தை பற்றி பேசுகிறேன்னு. அது உங்களோட கெரியர் கோலாக இருக்கலாம், நீங்கள் ஏதோ புது விஷயத்தை படிக்கிற இருக்கலாம், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து என்னென்னத்தை எடுத்துக்கொள்ள போகிறீங்களோ, நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருக்கலாம். அதாவது இந்த உலகம் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்தால் நீங்கள் அதற்கு ஒரு விடயத்தை பே பண்ண வேணும், செலுத்த வேணும். அது பெரும்பாலான நேரங்களில், அதாவது 98% சந்தர்ப்பங்களில் பணமாகத்தான் செலுத்த வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நீங்கள் ஒரு உயர்கல்வியை தொடர வேண்டும் என்றால், ஒரு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் செய்ய வேண்டுமென்றால் அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும். எங்களை நம்பி ஒரு பெண்ணை தனது அப்பா அம்மாக்கள் ஒப்படைப்பதென்றால் குறைந்தபட்சம் எங்களுக்கு மாத வருமானம் வருகின்ற ஒரு வேலையை எதிர்பார்ப்பார்கள். அதன் பிறகு எனது மகளை கொண்டு போய் எங்கே வைப்பார், ஒரு வீடு, எதிலே அவர் தேவைகளுக்கு அழைத்து செல்வார், ஒரு வாகனம். அப்போது இந்த வேலையிலிருந்து எதிர்பார்ப்பதும் பணம். நாங்கள் வீட்டை வாங்குவதென்றாலும் கட்டுவதென்றாலும் தேவை பணம். நாங்கள் ஒரு வாகனத்தை வாங்குவது, ஒரு பைக்கை வாங்குவதென்றாலும் தேவை பணம். அனைத்துமே அதில் அடக்கப்பட்டு விட்டது.
ஆனால் இந்த 25-26 வருட காலங்களுக்கு எங்களுக்கு எவ்வாறு பணம் உழைப்பது என்று தெரியாது. நாங்கள் படித்த படிப்பும் அதனை சொல்லிக் கொடுக்கவில்லை. எங்களை போல் நிறைய பேர் படித்த படிப்புக்குரிய வேலையும் இல்லை, போட்டித்தன்மையாக மாறிவிட்டது. ஸோ நாங்கள் எப்படி இந்த அடுத்த வாழ்க்கையை தயார்படுத்துவது? நாங்கள் ஒன்றுமே தெரியாமல் வாழ்கிறோம். திடீரென்று ஒரு விடயத்தை பெற முடியாது, நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம்தான். ஆகவே எவ்வாறு நாங்கள் இதனை செய்து கொள்வது என்பதுதான் கேள்விக்குறி. ஆகவே நாங்கள் குறிப்பிட்ட அந்த வயதில் எங்களுக்கு அனைத்தும் கிடைத்து கொண்டிருந்தாலும் இதனை தெளிவாக புரிந்து அதுக்கு தயாராக வேண்டும். அதுதான் இதன் முக்கியமான நோக்கம்.